ஜாக்லின் பிறந்த நாள் விருந்தில் சித்தார்த் கவனித்தார். ஜாக்லின் தன் கைகளால் சாப்பிட முடியவில்லை, ஏனெனில் அவள் பக்கவாதம் அடைந்திருந்தாள். அதனால் அவர் அவளிடம் சென்று, நான் உன்னை முழுமையாக குணமாக்க முடியும் என்று கூறினார். சித்தார்த் இப்படி சொன்னதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து, ஏனெனில் சித்தார்த் ஒரு மருத்துவரும் ஆவார். காலை விடிய டேஸ் அவர் பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் இந்திய மூலிகைகள் மூலம் சிகிச்சையை தொடங்கினார். இப்போது ஜாக்லின் மெதுவாக குணமாகி வந்தாள். சில நாட்களில் முழுமையாக இரு கால்களிலும் நடக்கத் தொடங்கினாள். ஜாக்லினின் சகோதரர் எட்வின் இவை எல்லாவற்றையும் நம்பவில்லை. ஆனால் தன் சகோதரி குணமாகும் ஜியோசில் பார்த்ததும் அவன் மனதில் வேறு யோசனைகள் தோன்றத் தொடங்கின. இப்போது சித்தார்த் இதேபோல் தானாகவே ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு மருந்து கண்டுபிடித்து தயாரிக்கத் தொடங்கினார். ஆனால் இப்போது எட்வின் சித்தார்த்துடன் நட்பு செய்து அவனுடன் விளையாடத் தொடங்கினான். ஏனெனில் எட்வின் மூலிகைகளை கண்டுபிடிக்கும் உரிமையாளர் ஆக விரும்பினான். இங்கே சித்தார்த்தும் ஜாக்லினும் ஒருவரை ஒருவர் காதலிக்கத் தொடங்கினார்கள். இவையெல்லாம் அவளது சகோதரருக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் சித்தார்த் ஜாக்லினின் கண்களில் பட்டி கட்டி தனது காதலை வெளிப்படுத்தப் போகும்போது, அதே நேரத்தில் எட்வின் சித்தார்த்தை அழைத்து ஏமாற்றி கொலை செய்கிறான். ஜாக்லினுக்கு இது பற்றி எதுவும் தெரியாது. கொஞ்சம் நாட்கள் கழித்து எட்வின் கிராமவாசிகளையும் அழிக்கத் தொடங்கினான். இந்த நேரத்தில் கிராமவாசிகள் ஒன்றாக சேர்ந்து எட்வினின் வீட்டில் தாக்குதல் நடத்துகிறார்கள். இதனால் எட்வினும் இறந்து விடுகிறான்.